ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஓடிஜி வாங்கியிருக்கிறவங்களும் சரி, வாங்க போகிறவங்களுக்கும் சரி, எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுல நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஏற்கனவே வச்சுருக்கவங்க கூட கேக் பேக் பண்ணால் பர்ஃபெக்டாக வர மாட்டேங்குது. செட்டிங்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக எப்படி செட் பண்ணுறது, டெம்பரேச்சர் எப்படி செட் பண்ணுறதுன்னு சொல்லி நிறைய டவுட்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவில் கிளியர் பண்ணலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த ஓடிஜியோட ரிவ்யூ பார்த்தலாம். இதில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்தலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயர் ரேக் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம இதில் பேக் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம டிஷ்ஷை வந்து கூல் பண்ணுறதுக்கு கூலிங் ரேக்காகவும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து கீழே கொடுத்துருக்கிறதுக்கு பேர் வந்து க்ரம் ட்ரே. நம்ம ஏதாவது இப்போது சிக்கனே வந்து நம்ம க்ரில் பண்ணுறோம் அப்படின்னா அதுலலாம் வந்து நல்லா சிந்து இல்லைங்களா, அந்த ஆயிலெல்லாம் வந்து இதாகும். அந்த மாதிரி இதில் ட்ரேயில் வந்து இதாகிடும். நம்ம எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கீழே 2 ராடு கொடுத்துருக்காங்க, ராடு. அதே போல் மேலே 2 ராடு இருக்குது. இது ஹீட் ஆகி தான் நமக்கு வந்து உள்ளே பேக் ஆகும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஒரு குக்கி ட்ரே மாதிரி கொடுத்துருக்காங்க, ஒரு பேக்கிங் ட்ரே. இதில் குக்கீஸ் எல்லாம் வந்து நம்ம பேக் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் வந்து ரோட்டிசரி ஃபெசிலிட்டி இதில் இருக்குது. இதுதான் வந்து இந்த ரோட்டிசரி ராட் அந்த கிளிப்ஸ். இதில் தான் வந்து நம்ம ஃபுல் சிக்கன் வந்து க்ரில் பண்ணுறதா இருந்தாலும் இதில் இது பண்ணிவிட்டு நம்ம உள்ளே செட் பண்ணிட்டோம்னா அது வந்து ரொட்டேட் ஆகி உங்களுக்கு ஃபுல்லாக நல்லா க்ரில் ஆகி வந்துடும். இதை வந்து எடுக்கிறதுக்கு ஒரு டாங் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். அதில் நம்ம லைட்டாக கொண்டு போய் இது பண்ணி எடுத்துக்கலாம். வெயிட்டாக இருக்குன்னா எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. இது வந்து இப்போ எம்டியாக இருக்கிறதுக்கு அது வெயிட் பேலன்ஸ் பண்ண முடியல, அதனால தான் நம்ம இதுவாக எடுக்கிறேன், இல்லைன்னா கீழே விழுந்துடும். உங்களுக்கு எடுத்து காமிக்கணும் அப்படிங்கிறக்காக நான் காமிச்சிட்ருக்கேன். அடுத்து இந்த பேக்கிங் ட்ரே எடுக்கிறதுக்கு ஒரு டாங் இருக்குதுன்னு சொல்லி இது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் பேக்கேஜில் வரல. அடுத்து இதோட முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் டோர் கொடுத்துருக்காங்க. உள்ளே இருக்கிறது நம்ம பார்த்துக்க முடியும், ஆனால் வந்து உள்ளே லைட் ஃபெசிலிட்டி கிடையாதுங்க இந்த மாடலில். அப்புறம் அவுட்டர் பாடி ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. அதனால் ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிக்க முடியும். ஒரு வெட் கிளாத் வச்சு நல்லா வைப் பண்ணிக்கலாம், ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு நல்ல லுக்காக தான் இருக்குது. அப்புறம் இதுக்கு ஃபங்க்ஷன் நாப்ஸ் எல்லாம் வந்து 3 நாப்ஸ் வருது. மெயினாக ப்ளக் பாயிண்ட் வந்து நான் சொல்லணும், இதோட பின் சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, ஹீட்டருக்கெல்லாம் வர மாதிரி. நீங்கள் புதுசாக வீடு கட்டுறீங்க, ஓவன் வைக்க போகிறீங்க அப்படின்னா கட்டாயம் இந்த பின் மாட்டுற மாதிரி ஒரு ப்ளக் பாயிண்ட் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு எக்ஸ்டென்ஷன் இது வந்து வாங்கிக்கோங்க. அடுத்து இந்த ஓடிஜியில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் நாப்ஸ் பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர். இது வந்து சென்டிகிரேடில் கொடுத்துருக்காங்க. 100லேருந்து 250 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நம்ம மேக்ஸிமம் வந்து 150லேருந்து 250 வரைக்கும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் இது பண்ணுறதுக்கு டவுட் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா 150க்கும் 200க்கும் இடையில 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதனால் உங்களுக்கு கால்குலேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் வந்து இந்த பிக்சரில் வந்து நான் உங்களுக்கு என்னென்ன பாயிண்ட்டுக்கு என்னென்ன நம்பர்ஸ், அதாவது டெம்பரேச்சர் அப்படிங்கிறத வந்து கொடுத்துட்றேன். இதை வந்து கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் டெம்பரேச்சர் வந்து ரொம்ப முக்கியம். இந்த செட்டிங்ஸில் வந்து நம்ம சொதப்பிட்டோம்னா ஃபைனல் ரிசல்ட் வந்து நம்மளுக்கு சொதப்பலாக தான் வரும். அதுக்கு நான் உங்களுக்கு பின்னாடி வீடியோஸ் காமிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு இதில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்து நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பேப்பரில். இது அடுத்தது வந்து மோட் நாப். இதில் வந்து சிம்பிள்ஸ் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. எந்தெந்த சிம்பிளுக்கு என்னென்ன நேம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பிக்சரில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், பார்த்துக்குங்க. அடுத்த நாப் வந்து பார்த்திங்கன்னா டைமர். இது வந்து 0 to 60 minutes, அதாவது 1 ஹவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம எவ்வளோ டைம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இதில் செட் பண்ணிக்கலாம். இப்போ ஓடிஜி வாங்கினதையும் ஃபஸ்ட் டைம் யூசேஜ் எப்படி பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எதுவுமே வைக்காமல் வெறும் ஓடிஜியை வெறும் ஓவனை வந்து ப்ரீஹீட் பண்ணுற மாதிரி பண்ணிக்கணும். அதாவது 250 டிகிரியில் வந்து 10 minutes வந்து டோஸ்ட் மோடில் வச்சு ஹீட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி யூசர் மேனுவலில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒவ்வொரு ஓடிஜிக்கும் அந்தந்த கம்பெனி பொறுத்து அந்த யூசர் மேனுவலில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. இது நல்லா கூலானதுக்கப்புறமா நம்ம கம்ப்ளீட்டாக எல்லாம் வைப் பண்ணிவிட்டு அப்புறம் நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணுமோ அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வெட் கிளாத் வச்சு வைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நார்மல் கிளாத் வச்சு வைப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஹீட் ஆகிறது நல்லா உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இந்த ராடெல்லாம் வந்து ரெட் கலர் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த கம்பி வந்து பழுக்க காய்ச்சதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து ராடு வந்து நல்லா ஹீட் ஆகிடும். இது மூலயமா தான் வந்து இந்த ஹீட் வச்சு தான் நம்ம வந்து உள்ள இது வச்சாலும் பேக் ஆகுது.
அடுத்து வந்து கேக் பேக் பண்ணுறதுக்கு டெம்பரேச்சர் எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஆக்சுவலாக வந்து பிராண்டு வந்து உங்களுக்கு டெம்பரேச்சர் டிஃபர் ஆகும். சேம் பிராண்ட் எடுத்திங்கனாலும் மாடல் டிஃபர் ஆகும். லிட்டருக்கு பொறுத்து கூட கெப்பாசிட்டியை பொறுத்து கூட உங்களுக்கு வந்து டிஃபர் ஆகும் அப்படிங்கிறது வந்து நான் ஃபஸ்ட்டே நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருந்தேன். அதனால் பர்டிகுலராக இந்த மாடல் வந்து யாராவது யூஸ் பண்ணி வீடியோ போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணேன். அதில் வந்து நான் 2 சேனல்லேருந்து கலெக்ட் பண்ணேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வந்து டெம்பரேச்சர் டைமிங்ஸு எல்லாமே வந்து வேறு மாதிரி சொல்லியிருந்தாங்க. ரெசிபி வந்து இது வந்து ஃபாரின் சேனல்லேருந்து எடுத்த ரெசிபி தான். ஓன் ரெசிபி எல்லாம் எதுவும் கிடையாது. பேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் வேற ஒரு சேனல்லேருந்து பார்த்து செய்கிறது தான். இப்போ ரெசிபி வந்து சூப்பரான ரெசிபி. ஆனால் வந்து டெம்பரேச்சர் வந்து இந்த பர்டிகுலர் மாடலுக்கு உண்டான டெம்பரேச்சர் வேணும் இல்லைங்களா, அதனால் 2 சேனலை ரெஃபர் பண்ணி எடுத்தேன். இந்த மாதிரி வந்து பண்ணினதையும் வந்து பார்த்திங்கன்னா டூத்பிக் வச்சு இன்சர்ட் பண்ணால் பக்காவாக இருந்தது. பார்க்குறக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா பக்காவாக தான் இருக்குது. ஆனால் கட் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது உள்ளே வந்து கொஞ்சம் வெட்டாக இருந்தது. அதே சமயம் வந்து அந்த வாசனை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பச்சை வாசனை அப்படியே இருந்தது, பேக்கே ஆகலை. அதனால் என்னாச்சுன்னா செம்ம அப்செட்டாக ஃபஸ்ட்டு ஆகிட்டேன். 2வது எங்கள் வீட்டில் வந்து நல்லா திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் குக்கரில் செஞ்சுட்டு இருக்கிற வரைக்கும் பர்ஃபெக்டாக செஞ்சுட்டு இந்த கடைசியில் இதை வாங்குறேன்னு சொல்லி இதை காசை கொடுத்து வாங்கி இப்படி பண்ணி வச்சிட்டேன்னு சொல்லிவிட்டு ரொம்ப திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பேசாமல் ரிட்டன் போட்டுடலாம் அப்படிங்கிற லெவலுக்கு போய்ட்டேன். எனக்கு கோவம் வந்தது. அந்த கேக்கை வந்து இப்படி பிச்சு போட்டுட்டாங்க. அந்தளவுக்கு மூட் அப்செட் ஆகிடுச்சு. ஓடிஜி ஓவன் வந்து ரிட்டன் போடுறதுக்கு வந்து எனக்கு மோர் தென் 10 days டைம் இருந்துச்சு. எனக்கு வந்து என்னென்னா நம்ம வந்து குக்கரில் செய்யும்போது சூப்பராக வருது. இது வரைக்கும் கேக் செய்யாத ஆள் இல்லை. நான் வந்து எல்லாத்தோட பர்த்டேக்கும் நான் வீட்டில் நான் தான் கேக் பண்ணுவேன். அப்படி இருக்கும்போது ஏன் நம்மளுக்கு வந்து இந்த பர்டிகுலராக இதுக்கு ஓவன்னாவே கேக்கு தான் ஸ்பெஷல் இல்லைங்களா, ஓடிஜினாவே. அப்படி இருக்கும்போது இந்த மெஷின் வாங்கி நம்மளால் ஏன் சக்ஸஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் முடியல. அப்புறம் அடுத்தடுத்த நாளே வந்து நான் ட்ரை பண்ணேன். எப்போவுமே நான் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா விட்டு போட்டு போகிற ஆள் கிடையாது. அது எப்படியாவது சக்ஸஸ் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோடய ஒரு இது. அப்புறம் வந்து என்னோடய மிஸ்டேக்ஸ் என்னன்னு சொல்லி நான் அதையும் பாயிண்ட் அவுட் பண்ணிவிட்டு அப்புறம் இதோட பர்டிகுலராக இந்த மாடலுக்கு உண்டான டெம்பரேச்சர் செட்டிங்ஸ் டைம் எல்லாமே வந்து நான் கண்டுபிடிச்சிட்டு 2 ரெசிபி வந்து ட்ரை பண்ணேன். 2மே சூப்பராக வந்தது. அந்த 2 ரெசிபியோட உங்களுக்கு வந்து இந்த டைம் அண்ட் டெம்பரேச்சர் செட்டிங்ஸ் எல்லாமே வந்து ரெசிபியோட உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுற அப்கமிங் வீடியோஸில் மறக்காமல் பாருங்கள். இப்போ சொல்லாததுக்கு சாரி, யாரும் திட்டிடாதீங்க. அப்புறம் என்னோடய மிஸ்டேக்ஸ் என்னங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இப்போ இந்த 2 டைப் ஆஃப் ரேக் இருக்கு இல்லைங்களா. ஃபஸ்ட்டு ஒன் வந்து பேக்கிங் ட்ரே, செகண்ட் ஒன் வந்து க்ரில் ரேக். எனக்கு பர்டிகுலராக எனக்கு மட்டும் உண்டான மிஸ்டேக் வந்து இது எல்லாத்துக்கும் வராது. ஏன்னு கேட்டால் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பேனோட திக்னஸ் ஹெவினஸ் பொறுத்தது. என்னோடய பேக்கிங் பேன் வந்து நான் வந்து ஒரு பேக்கரிக்கு மேனுஃபேக்சரிங் பண்ணுற இடத்துல போய் வாங்கினேன்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப திக்னஸ் ஜாஸ்தி, வெயிட்டும் வந்து ஹெவியாக இருந்துச்சுன்னு உங்கள்கிட்ட ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி பேனுக்கு வந்து நம்ம ட்ரேயில் வைக்கும்போது அதுக்கு உண்டான ஹீட் வந்து கிடைக்காது. அதே அந்த ஒயர் ரேக்கில் வைக்கும்போது நல்லா ஹீட் கிடைக்கும், நல்லா பேக் ஆயிரும். ஆனால் நீங்கள் வந்து வாங்கக்கூடிய பேன் எல்லாமே வந்து லைட் வெயிட்டாக இருக்கும். அப்போ வந்து நீங்கள் வந்து அந்த ஒயர் ரேக் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடியில் வந்து என்ன சொல்கிறது, கரிஞ்சு தீஞ்சு போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் வந்து இந்த ட்ரே வந்து யூஸ் பண்ணலாம். ஒயர் ரேக் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறது கிடையாது, 2மே யூஸ் பண்ணலாம். ஆனால் என்னோடய பர்டிகுலராக எனக்கு மட்டும் இண்டிவிஜுவலாக எனக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா செட் ஆகாது. ஏன்னு கேட்டால் என்னோடய பேன் எல்லாமே ஹெவியான பேன். இப்போ இதுதான் வந்து என்னோடய மிஸ்டேக். நீங்கள் நினைக்கலாம் பேனோட இது வந்து திக்னஸ் வந்து ஹெவியாக இருக்குது, அதனால தான் உங்களுக்கு டெம்பரேச்சர் செட் ஆகலையோ அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். அப்படி இல்லை, எங்கிட்ட பருப்பு வைக்கிற பாத்திரம் கூட இருக்குது. அதில் தான் எப்போவுமே நான் வந்து கேக் பண்ணுவேன். அதுலேயும் வந்து நான் கேக் செஞ்சு பார்த்துட்டேன். அந்த பேன் இந்த பேன் எல்லாத்துக்கும் ஒரே டெம்பரேச்சர் தான், ஒரே டைம் செட்டிங்ஸ் தான். அதுவும் அப்கமிங் வீடியோஸில் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க. திட்டாதீங்க. உங்களோட மைண்ட் வாய்ஸ் வந்து நான் கேட்ச் பண்ணிட்டேன். எதுக்கு இவ தேவையில்லாமல் கதை பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லி நீங்கள் கேட்குறது நல்லாவே கேட்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேனோட திக்னஸை பொறுத்தும் வந்து எல்லாமே மாறும் அப்படிங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தான் சொல்லிட்டு இருந்தேன். ஓடிஜி பற்றின ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் போடுங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ.